ஓம் நம சிவாய. பஞ்சாட்சரம் என்றால் என்ன? 5 அட்சரம், அதாவது 5 எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் பஞ்சாட்சரம் எனப்படும். பஞ்ச என்பதும் அட்சரம் என்பதும் சம்ஸ்கிருத சொல்லாகும். தமிழர்களாகிய நாம் 5 எழுத்து என்று சொல்கிறோம். மேலும் வறுமை, பட்டினி, நோய், விரக்தி, சாவு இவை 5ம் ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டையோ மாநிலத்தையோ ஊரையோ வாட்டும்போது அதனை நாம் பஞ்சம் என்கிறோம். சரி, 5 எழுத்து என்பது என்ன? நா நிலம், மா நீர், ஷி நெருப்பு, வா காற்று, ய வானம். இது ஒரு அற்புதமான சேர்க்கை. தமிழில் ஒரு அதிசயம் உண்டு. உயிர்மை எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம் என பிரித்து சொல்வார்கள். கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரள வழல இடையினம். மேலே நாம் கண்ட நம சிவாய எழுத்துக்கள் முதல் 2ம் மெல்லினம், மத்தியில் ஓரெழுத்து மட்டும் வல்லினம், இறுதி 2 எழுத்தும் இடையினம். வல்லின எழுத்து அக்னியை குறிக்கும் ஷி. வல்லின மெல்லின இடையின எழுத்துக்களில் உள்ள உயிர்த்தன்மையை கண்டு அதனை கொண்டு நம சிவாய என்னும் திரு 5 எழுத்து மந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது தற்செயலாக ஏற்பட்டது அல்ல. தேவர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மகா முனிவர்களும் இறைத்தன்மையை உணர்ந்து ஏற்படுத்திய உன்னத சொல். இயற்கை என்னும் இறைவனாரை ஒரே சொல்லில் அழைக்க இந்த திரு 5 எழுத்து மந்திரம் மனிதர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டே இந்த பஞ்சாட்சரம் உருவாக்கப்பட்டுள்ளதை ஆழ்ந்து தியானித்து கவனித்தால் புரியும். நிலமும் நீரும் ஒரு புறமும் காற்றும் வெளியும் மறுபுறமும் இருக்க நெருப்பு மத்தியில் உள்ளதாக அமைந்துள்ளது. எவ்வளவு அற்புதமான அமைப்பு பாருங்கள். நிலமும் நீரும் எப்போதும் ஒன்றாக இருக்கும். வானமும் காற்றும் எப்போதும் ஒன்றாக இருக்கும். நெருப்பு தனித்தன்மை வாய்ந்தது. அதனால் இது மத்தியில் 2ஐயும் சமநிலையில் கொண்டு அமைந்துள்ளது. இதனை மனிதனின் உடலில் உள்ள காற்று, நீர்வெளி, மண், நெருப்போடு இணைக்கும் போது மனிதன் அசாத்திய பலவான் ஆகின்றான். காற்று, மண், நீர்வெளி, நெருப்பு இவைகளின் சக்தியை அளவிட முடியாது. இவைகள் தனித்தனியே இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டவை. 5ம் ஒன்று சேர்ந்தால் அழிவின் விளைவை சொல்லக்கூடுமோ? ஆகவே ரிஷிகளும் முனிவர்களும் முன்னோர்களும் இதனை பஞ்சபூதங்கள் என்றனர். மனிதர்கள் எல்லோருக்குள்ளேயும் சரிவிகிதத்தில் பஞ்சபூதம் எனப்படும் இவை இருப்பதில்லை. ஒன்றை கூட்டியும் ஒன்றை குறைத்தும் இறைவனார் படைத்துள்ளார். ஆகவேதான் மனிதர்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் இருப்பதில்லை. சிலர் பொறுமையின் சிகரமாக இருப்பார்கள். சிலர் கோபத்தின் உச்சியிலேயே இருப்பார்கள். சிலர் குணக்குன்றாக இருப்பார்கள். சிலர் மோசமான சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். சிலர் மிக உயர்ந்த ஞானத்தினை இயல்பாக பெற்றிருப்பார்கள். காரணம், இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கை விகிதாச்சாரம் கூட்டியோ குறைத்தோ சமமாகவோ அமையும் போது மனிதன் அதற்கேற்ப பிறக்கின்றான். அது மனிதனின் கர்மாவை பொறுத்தே அமைகின்றது. நமசிவாய என்னும் பஞ்சாட்சரம் மனிதனின் மூலக்கூறுகளில் உள்ள குறைவினை நீக்கி அவனை முழு பஞ்சபூத ஆதிக்கத்திற்கு கொண்டு வருகின்றது. அதாவது மனிதனின் உடலில் பஞ்சபூதங்களின் எதனுடைய சக்தி குறைக்கப்பட்டு எதனுடைய சக்தி கூட்டப்பட்டுள்ளதோ அதனை சமமாக்கி அந்த மனிதனை முழுமையான மனிதனாக்குகின்றது. காரணம், அதில் உள்ள பஞ்சபூத சக்தியாகும். அவ்வாறு முழுமையை காணும் மனிதன் மிக அதிசயமான உணர்வுகளால் தூண்டப்பட்டு மனிதர்களில் மேன்மையை கொண்டவனாக மாற்றம் காணுகின்றான். அவனுக்கு உலகின் இயக்கமும் அந்த இயக்கத்தின் காரணமும் புரிகின்றது. தான் யார் என அறிகின்றான். தான் யார் என அறிந்தவன் இறைவனாரை அறிந்தவனாகின்றான். இறைவனாரை அறிந்த பின் உலகில் அறிவதற்கு எதுவுமே இல்லை. ஆகவேதான் அவன் தான் கண்டதை உலகிற்கு எடுத்து சொல்கின்றான். அவர்களைத்தான் சாதாரண மக்களாகிய நாம் ஞானிகள் என்கிறோம், ரிஷிகள் என்கிறோம், முனிவர்கள் என்கிறோம், சித்தர்கள் என்கிறோம், புத்தர்கள் என்கிறோம். இதனால் இந்த மாற்றம் ஏற்படுகின்றது. பஞ்சபூத சமநிலையை கண்டதால் இந்த அசாத்தியமான மாற்றம் நேர்கின்றது. பஞ்சாட்சரம் சொல்வதால் மனிதனின் அந்தராத்மா தூண்டப்படுகின்றது. அதுவரை அவன் கண்ட, கேட்ட, அனுபவித்த அனைத்தையும் பொய்யென படம் போட்டு காட்டி அவனை, அவனது எண்ணங்களை, செயல்களை, கர்மாவை தூய்மையாக்கி அந்த மனிதனை மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்கின்றது. அன்பர்களே, இதுவே பஞ்சாட்சர ரகசியம் எனப்படும். 5 எழுத்துக்களால் ஆன நம சிவாய என்ற மந்திரத்தை நாமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபித்து நம் ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொண்டு வாழ்வில் மேன்மையடைவோம். ஓம் நம சிவாய. அன்பர்களே, பூர்வ ஜென்ம நல்வினையின் காரணமாகத்தான் நாம் இந்த நமசிவாய மந்திரத்தின் உன்னதமான பலன்களை தெரிந்து கொண்டோம்.
சிவாய நம.